கலாச்சாரம் என்கின்ற பெயரிலே பெண்ணடிமையை வந்துகிட்டு வலியுறுத்தி இருக்கின்றதான் மேதக தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சாரு. அவர் அவருடைய கருத்தை எதுவுமே பதிவு செய்ய கிடையாது. மனு தர்மத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கின்றது. இன்றும் கூட பகுத்தறிவற்றவர்கள் மனு தர்மத்தை ஃபாலோ பண்ணி பெண்களை அடிமையாக வைக்க நினைக்கின்றார்கள். சமூகத்தில் சாதி அடிப்படையில மக்களை பிரிவுபடுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிதான் மரியாதைக்குரிய மேதக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக மரியாதைக்குரிய மேதக தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்றும் கூட மனு தர்மம் என்பது புழக்கத்தில் இருக்குது. இந்த மனு தர்மமானது ஒழிக்கப்பட வேண்டும், மனு தர்மமானது தடை செய்யப்பட வேண்டும் சொல்லி சொன்னாரு. பலரும் வந்து சொன்ன கருத்து வந்துட்டு இன்னைக்கு மனு தர்மம் புழக்கத்திலே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்று தமிழகத்திலே ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்ற கமலஹாசனே கூட இன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல, நாம் கலாச்சார காவலர்கள், மனு தர்மம் என்பது கலாச்சாரத்தை கோட் பண்ணி காட்டுது, அந்த மனு தர்மத்துல என்ன சொல்லியிருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசுவோம் நாம. ஆக இன்று கமலஹாசனை பொறுத்தவரை சனாதனத்தின் குரலாக, பிராமணியத்தின் குரலாக, பாஜகவுடைய குரலாக ஒரு பிராமணராகத்தான் இன்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் கடுமையாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். என்னன்னாக்க, ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் இந்து கோயில் இருக்கிற சிலைகளை பற்றி, இந்து கோயில் இருக்கிற சிலைகள் வந்து அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்து தமிழகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாதிச்சிட்டார். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்து பெண்கள் வந்து விபச்சாரிகள் அப்படின்னு அவர் பேசினதா இன்னைக்கு பெண்கள் நம்புறாங்க. ஏன்னா பெருவாரியான பெண்கள் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் கூட திருமாவளவனுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் மீண்டும் மீண்டும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன் அப்படி ஒரு சிக்கல்ல மாற்றாரு? பாருங்க, அப்படின்னா வேண்டுமென்றே இது பேசப்படவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தன்னுடைய கருத்தாக மேதக மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் தன்னுடைய குரலா தன்னுடைய கருத்தா எதுவுமே பதிவு செய்ய கிடையாது. கடந்த செப்டம்பர் மாதம், கடந்த 2000 இந்த கொரோனா காலகட்டத்தில் செப்டம்பர் 26, 27, அதாவது 2020 செப்டம்பர் 26, 27 ஆகிய நாட்கள்ல ஐரோப்பிய ஒன்றிய பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்புன்ற பேர்ல வந்துட்டு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கம் என்பது காணொலி வாயிலா தான் நடக்குது. அந்த கருத்தரங்கத்துல மேதக தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சனாதனம் பெண்களை இவ்வாறு கொச்சைப்படுத்தி சொல்லி சொல்றாரு. பெண்கள் விபச்சாரிகள் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, சனாதனம் மனு தர்மம் பெண்களை கொச்சைப்படுத்திருக்கின்றது, விபச்சாரி என பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாரு மரியாதைக்குரிய மேதக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு வழக்கறிஞராக உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கலோக்கியல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. கலோக்கியல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது இன்டர்பிரேஷன் ஒன்று இருக்குது, புரிதல். ஒரு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எதிராளிக்கு புரியும் வண்ணம் அதில் இருக்கின்ற அர்த்தம் மாறாம சொல்ற விஷயம் பேர் தான் கலோக்கியல் லாங்குவேஜ். கலோக்கியல் லாங்குவேஜ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் சொன்ன விஷயம் மனு தர்மத்தில் இவ்வாறு இருக்குன்னு தான் சொல்லி சொல்றாரு. சரியா? இதற்கிடையில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க, நீங்க கேட்டதுனால இப்ப தொடர்ச்சியா கேட்டு விஷயம், மனு தர்மம் இன்னைக்கு புழக்கத்தில் இல்லையே, மனு தர்மம் புழக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியல் சட்டம் தான் இப்ப புழக்கத்தில் இருக்குது. ஒரு வழக்கறிஞரா 20 வருடம் வழக்கறிஞர் நான் தொழில் செய்யறேன். இந்த வழக்கறிஞர் தொழில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சட்டங்கள் 1950 ஜனவரி மாதம் 26 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதான் நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம் அந்த நாளை தான். அந்த சட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாறுதலுக்கு உட்பட்டதுன்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது, அதிகாரம் மிக்கது, இறுதி அதிகாரம் படுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டங்கள் எதையெல்லாம் சட்டமா வச்சுக்கலாம்னு சொல்லி சில கோட் இருக்குது. அதை எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சட்டக்கல்லூரி மாணவருமே சட்டக்கல்லூரியில் சேர்ந்த உடனே எங்களுக்கு முதல் பாடமா ஜூரிஸ் ப்ரொடக்ட்ஸ்னு வைப்பாங்க. ஜூரிஸ் ப்ரொடக்ட்ஸ் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சட்டங்கள் 3 வகையில உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புதிய சட்டங்கள் அல்லது இருக்கின்ற சட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது 3 வகையில பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் கஸ்டம்ஸ், பிரசிடென்ட், லெஜிஸ்லேட்டிவ். கஸ்டம்ஸ், பிரசிடென்ட், லெஜிஸ்லேட்டிவ் 3 வகையான
முறையில வந்து சட்டத்தை உருவாக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல நம்ம பின்பாண்டு போய்க்கோ. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியா என்பது பாராளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டது. பாராளுமன்ற ஜனநாயகம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகளை கொண்ட அவையானது சட்டத்தை ஏற்றும். யாருடைய சார்பாக ஏற்றோம்னா, இந்த இடத்துல குடிமக்கள் தான் பிரதானமானவர்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக தான் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நபர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த அந்த லெஜிஸ்லேட்டிவ் அதான் சொல்றது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கே இருக்கின்ற குடிமக்கள் தங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அனுப்பி அந்த பிரதிநிதிகள் சேர்ந்து இந்த மக்களுக்கு நன்மையான விஷயத்தை சட்டமாக ஏற்றலாம். அப்படி சட்டமேற்றது பேரு லெஜிஸ்லேட்டிவ். அது வந்துட்டு ஒரு வகையான சட்டமேற்றும் தன்மை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்லியிருக்குது. சரி, அது மட்டுமானு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட்னு சொல்லி சொல்லுது. லெஜிஸ்லேட்டிவ் எனப்படும் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்குறதும் சட்டம் தான். ஆனால் அது மட்டுமே சட்டம் அல்ல. பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் ஒரு சில வழக்குகள்ல தீர்க்கப்படாத பிரச்சனைகள்ல வழிகாட்டுதல் வழங்கும். ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ ஒரு வழக்கு விவாதிக்கப்படும், அங்கே தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பை கீழமை நீதிமன்றங்கள் அதை போன்ற வழக்குகளை பின்பற்றணும். அதை அடிப்படையாக கொண்டு இங்க தீர்ப்பு நீங்க கொடுக்கணும். ஒரு வழக்கு ஒரே தன்மையுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அதை போன்ற தன்மையுடைய வழக்குகள்ல கீழமை நீதிமன்றங்கள் அந்த அந்த ஜட்ஜ்மெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. தட் கால்ட் பிரசிடென்ட். இரண்டாவது முறை பாத்தீங்க அப்படின்னா, மூன்றாவது முறை என்று என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கஸ்டம்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காலங்காலமாக பின்பற்ற வருகின்ற நடைமுறையானது தடை செய்யப்படும் வரை அதை பின்பற்றணும். அந்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கஸ்டம்ஸ்னா காலமாக பின்பற்ற வருகின்ற நடைமுறையை தடை செய்யும் வரை சட்டமாக நீங்க கருதலாம் அப்படின்றத கஸ்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கலாம். இது இந்தியாவில் வாய்ப்பு இருக்குதுங்களா? இந்தியாவில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1947 தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். 1947 தான் சுதந்திரம் அடைஞ்சோம். இந்தியாவுக்கு என்று ஒரு சட்டமானது 1950 தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா சுதந்திரம் 1947. இந்தியாவிற்கான ஒரு சட்டம் 1950 தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் நாம பேசிட்டு இருக்கிற இதே சேலம் மாவட்டத்துல 1933 போடப்பட்ட ஒரு வழக்கு இன்று வரை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. கிபி 1933 போடப்பட்ட வழக்கு இன்று வரை சேலம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அப்ப நீங்க 1947 உருவாக்கப்பட்ட சட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அன்றைய வழக்குக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் உங்களால? அதற்கு அதை போன்ற சூழல்ல அன்று சூழல் எப்படி இருந்துச்சு, அன்னை சட்டமுறை எப்படி இருந்துச்சு, அதையெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தற்காட்டு கஷ்டம். அதனாலதான் மனு தர்மம் என்பது நீங்க பாத்தீங்க சொல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, மனு தர்மம் என்பது எந்த ஒரு தனிப்பட்ட நபரால் எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. இது வந்து மனு தர்மம் என்பது எந்த ஒரு தனிப்பட்ட நபரால் எழுதப்பட்டது கிடையாது. இட்ஸ் a code of law. பலர் பல்வேறு காலகட்டத்தில் பயன்படுத்திய விஷயங்களை தொகுத்து இதுதான் சட்டம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கோட் ஆஃப் லா, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் கோடு ஒரு இது வந்து மனு கோட் ஆஃப் லா. இந்தியாவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இருக்கின்ற மனுஸ்ருதி மனுஸ்மிருதின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, காதால் கேட்ட சட்டங்கள், காதால் கேட்ட விஷயங்கள். அதற்கப்புறமா எழுத்து மூலமா நமக்கு கிடைக்கிற ஆவணம், பழமையான ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனு தர்மம் தான். இந்த மனு தர்மம் பெண்களை மிகவும் கொச்சைப்படுத்துது, மிக மிக கொச்சைப்படுத்துது. அதனாலதான் நம்ம தடை செய்யணும்னு சொல்லிட்டு மேதக தலைவர் மரியாதைக்குரிய எலிசபெத் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பாஜக ஆகட்டும், RSS ஆகட்டும், இந்து அடிப்படைவாதிகள் ஆகட்டும், இந்து
அடிப்படைவாதிகளாகட்டும் அல்லது மெத்த படித்த மேதாவிகளாக தங்களை கருதி கொள்ளுகின்ற கமலஹாசனை போன்றவர்களாகட்டும் நம்ம என்ன சொல்றோம், இதை தடை மனு தர்மத்தை தடை செய்யணும் மேதக தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் போராடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா தடை செய்யணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. புழக்கத்துல நீ புழக்கத்துல இல்லைன்ற, நான் புழக்கத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றேன். புழக்கத்துல எப்படி இருக்குதுன்றதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. என்னுடைய வாழ்வில ஒரு ஆதாரம் அப்படின்னும் போது நான் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பிரச்சனையே இல்லை. அதால் அபகரித்தவன் நீதான். என்னுடைய உரிமைகளை, என்னுடைய சுகங்களை, என்னுடைய சொத்துக்களை மணி என்கின்ற பெயரால், மனு தர்மம் என்கின்ற பெயரால் அபகரித்தவன் நீ. யாரு நீனா? யாரு? கமலஹாசனை போன்றவர்கள், RSS போன்றவர்கள், பாஜகவிலே இருக்கின்றவர்கள் தான் என்னுடைய உரிமைகளை அபகரித்தவர்கள். உரிமையை இழந்து நடத்துறவங்க நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் இந்த யுத்தமானது இன்று நேற்று தொடங்குறது கிடையாது. ஏதோ திருமாவளவன் காலத்துல திருமாவளவன் தான் இதை ஆரம்பிச்சுட்டான்னு கிடையாது. புத்தர் சொன்னதும் இந்த சனாதனம் எரிக்கப்பட வேண்டும் என்றுதான். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இதே தமிழ்நாட்டில் 1927 வருடம், கிபி 1927 அக்டோபர் மாதம் தந்தை சிவராஜ் அவர்கள் இந்த மனு தர்மம் தப்புன்னு எரிச்சிருக்கிறார். தந்தை பெரியார் என சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் இந்த மனு தர்மத்தை 1927 டிசம்பர் 4 எரிச்சிருக்கிறார். எல்லாம் தாண்டி உலகளாவிய அளவில் அறிஞர்களை கணக்கெடுத்த வகையில இன்று தவிர்க்கவே முடியாத மிகப்பெரிய ஆளுமையாக இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய சட்டத்தின் தந்தை, இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சட்டத்தை தொகுத்து கொடுத்தவர், சட்டத்தை வழங்கியவர். இன்னும் சொல்ல போனால் எல்லாருமே சொல்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் கிபி 1927 டிசம்பர் 25 இந்த மனு தர்மத்தை எரிச்சிருக்கிறார். ஆனால் மனு தர்மத்தை அம்பேத்கர் எரிச்சிருக்காரு, பெரியார் எரிச்சிருக்கிறாரு, சிவராஜ் எரிச்சிருக்கிறார். ஆனால் தடை செய்யல. இப்பொழுது இரண்டாம் புரட்சியாளரான எங்களுடைய தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் மேதகு மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தடை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற சனாதனத்துக்கு எதிரான யுத்தத்தில் குவிச்சிருக்கிறார். ஏதோ விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசிட்டாரு, அது தலைவர் மேல அவதூறு அவங்க பேசுறாங்க, அதனால விடுதலை சிறுத்தைகள் நீங்க நாங்க போராட கிடையாது, எங்கள் மீது எதாவது பாதிக்க சொல்லுச்சுன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்பட்ட அத்தனை இழிவுக்கும் காரணம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுச்சுன்னா இந்த மனு தர்மம் தான், இந்த சனாதனம் தான். மனு தர்மம் இந்த சனாதனம் தான் பாதிக்கப்பட்டு சொல்லுச்சுன்னா இதை பார்த்துட்டு அத்தனை பேர் நான் இந்து என தன்னை சொல்லிக் கொடுக்கின்ற அத்தனை பேர் நான் கேட்கறேன். நான் இந்து என தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற அத்தனை பேரும் நான் கேட்கறதுன்னா, நீங்க புனிதமா கருதுகின்ற பகவத்கீதை, நீங்க புனிதமா கருதுவது பகவத்கீதை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பகவத்கீதை என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, சதூர்வர்ணம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாகான்றான். பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, சதூர்வர்ணம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாகான்றான். சதூர்வர்ணம் என்று சொன்னால் 4 வகையான வர்ணம். மயா சிஸ்டம் என்னால் உருவாக்கப்பட்டது, நானே உருவாக்கினேன், நானே படைத்தேன். சதூர்வர்ணம் மயா, 4 வர்ணத்தை நான் படைத்தேன். மயா சிஸ்டம் என்னால் படைக்கப்பட்டது. குணகர்ம விபாகா, அவருடைய குணத்தின் அடிப்படையிலும் கடந்த கால அவருடைய அவன் போன பிரிவில் செய்த கர்மாவின் அடிப்படையிலும் நான் தான் படிச்சேன்னு சொல்லி சொல்றான். இதை இன்னொரு ஒரு சில இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்கன்னா, செய்கின்ற தொழிலை கர்மனும் அந்த குணகர்ம விபாகா என்று சொன்னா, சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாகான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, பகவத்கீதையில செய்கின்ற தொழில் அடிப்படையில 4 வகையான வர்ணத்தை படைச்சேன்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுங்க. அந்த இடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராமணியன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் 4 வர்ணத்தை தான் சொல்றாங்க. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். இங்க 4 நிலையை தாண்டி 5வது பஞ்சமன் என என்னை சொல்கின்றார்கள். எங்கடா எப்படா உருவானா? பகவத்கீதையில சொல்லாத ஒரு விஷயத்த பஞ்சமன் எப்படி சொல்றேன்? பகவத்கீதையில தீண்டாமை எங்கேயுமே சொல்லப்படல, தொழில் அடிப்படையில் சொல்லிச்சே ஒழிய நீ கீழே மேலன்னு சொல்ல. எப்படி நான் கீழே மேலன்ற பிரச்சனை எங்க இருந்து உருவானுச்சு? இதை பற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செய்யும்போது அவர் தெளிவா சொல்றார். பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டிலும் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துலதான் இங்கே சாதி அடுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு.
அம்பேத்கருடைய அந்த பேச்சுகளும் எழுத்துகளும் என்கின்ற தொகுப்புல சொல்றாரு, கிபி 4ஆம் நூற்றாண்டிலும் 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே தான் இங்கே சாதி உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இதை பற்றி வரலாற்று மாணவர்கள் ஆய்வு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நான் ஒரு மாணவனாக, நான் ஒரு வரலாற்று மாணவனாக நான் ஆய்வு செய்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். நான் மறைக்கப்பட்ட படையற வரலாறு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன். ஆதித்தமிழன் ஒரு புத்தகத்தை 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஒரு புத்தகம் என்னுடைய புத்தகம் வரப்போகுது. அப்படி நான் ஆய்வு செய்த வகையில பார்த்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டிலே இங்கே தமிழகத்திலே தென்னிந்தியாவில களப்பிரருடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு. கிபி 4ஆம் நூற்றாண்டு. அதற்கு பின்பு கிபி 7ஆம் நூற்றாண்டிலே மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சிக்கு வரான். மகேந்திரவர்ம பல்லவன் காலத்திலே தான் இங்கே சாதி தோன்றுது. அதிகாரத்தின் மூலமாக, ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக இங்கே பிராமணியர்கள், சனாதனவாதிகள் தங்களுடைய திட்டத்தை சட்டமன்ற பேர்ல செயலாற்ற உருவாக்குறாங்க. இது கிபி 7ஆம் நூற்றாண்டு. வரலாற்று ஆய்வு செய்ய யாரும் மகேந்திரவர்ம பல்லவனுடைய காலத்துல, மகேந்திரவர்ம பல்லவன் காலகட்டத்திலே அந்த உருவான அந்த சனாதனத்திற்கான அந்த அதான் என்ன சொல்ல போறோம், அதற்கு முன்பே பிராமணியம் வந்துருச்சானா ஆட்சி அதிகாரத்தின் மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள், பிராமணிய சத்திரிய கூட்டு உருவாகுது. அரசனை வைத்து பிராமணர்கள் சட்டத்தை உருவாக்கி தன்னுடைய சட்டம் ஏற்றுக்காதவர்களை போறான் கீழ் சாதி, பஞ்சமர்கள், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே வேளைதான் இன்று RSSக்கும் அன்று மகேந்திரவர்ம பல்லவனை வைத்து ஆரம்பித்த அந்த சதி செயல் இன்று நரேந்திர மோடி மூலமா ஆட்சி அதிகாரத்தை வைத்து மறுபடியும் அதே வேலையை நடக்குது. அதுதான் தவறுன்னு சொல்லி சொல்றோம். நான் எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம வந்துடும், நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். நம்ம என்ன பேசணும்னா, இன்று இந்த சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் இதனால வந்துச்சு. எழுச்சித்தமிழன் திருமாவளவன் சனாதனத்தை இன்று அரசியலுக்காக எதிர்க்கின்றாருன்னு நிறைய பேர் சொல்றான். தன்னுடைய அடையாளத்துக்காக எதிர்க்கிறான்னு நிறைய பேர் சொல்றான். அந்த அவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்ல விரும்பின விஷயம் என்ன அப்படின்னா, கிபி 2004ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் இதே சேலம் மண்ணிலே இந்துத்துவ எதிர்ப்பான நடத்தும் விடுதலை சக்தி. இந்துத்துவாவை 2004 இதே மண்ணில இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு விடுதலை சக்திகள் நடந்துருச்சு. சனாதன எதிர்ப்பு மாநாடு கடந்த வருடம் திருச்சியில் நடந்துச்சு. சனாதன எதிர்ப்பு பேரணி ஏப்ரல் மாதம் இதே வருடம் சனாதன எதிர்ப்பு பேரணி திருச்சியில் நடந்துச்சு. ஆக விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய வழிநடுக சனாதனத்தை எதிர்க்கின்ற யுத்தத்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சித்தமிழர் சனாதனத்தை எதிர்க்கின்ற யுத்தத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. கிபி 2004 சேலத்தில் இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு பகிர மாநாடே நடத்துறோம். கிபி 2019 திருச்சியில சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துறோம். கிபி 2020 சனாதன எதிர்ப்பு பேரணி நடத்துறோம். இன்று சனாதனத்தின் ஆணி வேறான ரூட் காஸ் ஆஃப் ஆல் தி எவில்ஸ் அப்படின்வாங்க. ரூட் காஸ் ஆஃப் ஆல் தி எவில்ஸ் இன் தி சொசைட்டி அப்படின்றது அதுதான் சனாதனம். அந்த சனாதனத்துடைய ஆதார பிம்பமாக ஆணிவேராக இருக்கின்ற மனு தர்மத்தை இன்று நம்ம பிரான்ச் சொல்லி வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மனு தர்மத்துல இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எழுதியது அல்ல, கடையில் இது கிடைச்சிச்சு. காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு பண்ணிக்கணும். அதாவது மனு தர்மம் வந்து ஒரு சமஸ்கிருதத்தை அடிப்படையா எழுதப்பட்ட நூலா இருக்குது. திருமாவளவனுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? குஷ்பு கூட என்ன சொல்றாங்கன்னா, அது யாரோ மொழிபெயர்த்து விட்டதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் மனு தர்மத்தில் அப்போ எழுதவே இல்லை, திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த நூலை வந்து அவர் படிக்காம பேசியிருக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அது சேர்த்து பதில் சொல்லுங்க. இது பாருங்க, காவியா பதிப்பகம் சொல்லிட்டு மனு தர்மத்தை பத்தி தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சொல்லிட்டு இருக்காங்கன்னா 1987 முதல் பதிப்பு வந்து 1987 மனு தர்மம் காவியா பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. யார் இதை பண்ணாங்கன்னா தமிழ்நாடன் என்பவர் வந்துட்டு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாரு. முதல் பதிப்பு 1987, இரண்டாம் பதிப்பு 1993, மூன்றாம் பதிப்பு 1997, நான்காம் பதிப்பு 2003, ஐந்தாம் பதிப்பு 2011, இன்னைக்கு வரைக்கும் கடையில கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த புத்தகம் பாத்தீங்க, இது ஒன்லி தமிழ்ல மட்டும் இருக்குது மனு தர்மம். இந்த புத்தகம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சான்ஸ்கிரிட் சொல்லப்படுகின்ற
சான்ஸ்கிரிட் என சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதத்துல இருக்கின்ற அந்த ஸ்லோகங்களை சொல்லி அதற்கு கீழே தமிழாக சொல்லியிருக்கிறாங்க. நேரடியான மொழிபெயர்ப்பா இருக்குது. இதுல என்ன அதை பாத்தீங்க, இது கடைகள்ல கிடைக்குது. அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியம்மா என்பவர்கள் வந்துட்டு எழுதுறதா சொல்றாங்க. சரியா? இது ஏன்னா இந்து பப்ளிகேஷன் வெளியிட்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம் முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இதெல்லாம் பேன் பண்ண வெளியே வராது. இல்ல இப்ப பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் பார்வையிலிருந்து கேட்கிறேன், உண்மையிலேயே அந்த நூல்ல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கா? பெண்களை இழிவுபடுத்துறார்களா? அப்படி சொல்லப்படுகிறதா? பெண்களை விபச்சாரிகள் சித்தரிக்கிற மாதிரி இருக்கிறதா? அதை அப்படியே உங்களால வாசிக்க அருமையான கேள்வி. இதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஸ்லோகம், இந்த புத்தகம் மனுநீதி என்று மனு தர்ம சாஸ்திரம், இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பக்கம் எண் 98 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம எல்லாருமே இயல்பா குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ள இருக்கோம். அது தங்கதுரையாகட்டும், இமயவரமன் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே குடும்பம் என்கின்ற அமைப்புக்குள்ள வாழ்ந்துட்டு. அந்த குடும்பம் என்கிற அமைப்புல தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, மகள், மகன், இதுதான் இந்த கூட்டம் சேர்ந்த இந்த நபர்கள் சேர்ந்ததா ஒரு குடும்பம் என்கிற அமைப்பு. இந்த குடும்பத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த மனுதர்மத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பக்கம் எண் 299 அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோகம் எண் 215 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்தியாயம் எண் 2 ஸ்லோகம் எண் 215 என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்திரியங்களின் கூட்டமானது மிகவும் பலமுடையது. இந்திரியங்களின் கூட்டமானது மிகவும் பலமுடையது. வேகம் நிறைந்தவனையும் தவறான வழியில் இழுக்கும். வேகம் நிறைந்தவனையும் தவறான வழியில் இழுக்கும். எனவே தாய், சகோதரி, மகர்கள் இவர்களுடன் கூட தனித்திருக்க கூடாது. பெத்த தாய் கூட ஒரு பையன் தனியா இருக்க கூடாது. சகோதரன் தனியா இருக்க கூடாது. மகள் கூட தந்தை தனியா இருக்க கூடாது. தாய் கூட தனியா இருக்க கூடாது. மகள் கூட தனியா இருக்க கூடாது. சகோதரி கூட ஒரு ஆண் வந்துகிட்டு தனியா இருக்க கூடாது. யாய் இருக்க கூடாதுன்னு அதை சொல்றான். இந்திரியங்களின் கூட்டமானது மிகவும் பலமுடையது. வேகம் நிறைந்தவனின் தவறான வழியில் இருக்கும். நான் கேட்குறேன், இன்னைக்கு நம்ம சாதாரணமான ஒரு சேரி பாசையில், அதாவது சொல்றாங்க சேரி பாசை என்பது மண் பாசை. இந்த அடி தொட்டு மக்களுடைய பாசையில கேட்குறேன், பெத்த தாய் கூட தனியா இருந்தா போயிடுவானா ஒருத்தன்? கூட பிறந்த சகோதரி கூட தனியா இருந்தா போயிடுவானா ஒருத்தன்? பெத்த மகன் தனியா இருந்தா போயிடுவானா ஒருத்தன்? அப்படி சொல்ற இந்த மனுதர்ம இந்த நூலை தடை செய்ய கேட்கறது எந்த வகையில தவறு? இது நாங்க சொல்லல, மனு தர்மத்தில சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த மனு தர்மத்தில ஒரு பெண்ணை வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அத்தியாயம் எண் 9 என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, புருஷர்கள் இரவும் பகலும் ஸ்திரீகளை பாதுகாக்க வேண்டும். புருஷன்னா கணவன் கிடையாது, ஆண்கள் இரவும் பகலும் ஸ்திரீகளை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் பெண்கள் கண்ணுக்கு ரம்மியமானவைகளை காண்பதிலும், காதுக்கு ரம்மியமானவைகளை கேட்பதிலும், ரம்மியமான வாசனைகளை முகர்வதிலும், மனதுக்கு ரம்மியமானவைகளை செய்வதிலும் எப்போதும் ஈடுபடுவார்கள். இவ்வாறான விசேஷங்களை அனுபவிக்கும் போது சில தவறுகள் நேரிட வாய்ப்பு ஏற்படலாம். எனவே அத்தகைய வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்க பெண்கள் சுதந்திரமாக திரியாமல் ஆண்கள் தங்கள் வசத்தில் அவர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஒரு அடிமை, ஸ்லேவரி, டைரக்டா ஸ்லேவரி.
அடிமைன்னு வச்சுக்கடா, உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஒரு பெண் அளவில் ஆனந்த. அதுக்கப்புறமா என்ன சொல்றான்னா அத்தியாயம் 9 அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, சிறு வயது பெண்ணை தந்தை பாதுகாப்பான், யவ்வன பருவத்தில் கணவன் பாதுகாப்பான், வயோதிகத்தில் புத்திரர்கள் பாதுகாப்பார்கள். எனவே பெண் என்பவள் எப்போதும் பிறரால் பாதுகாக்கப்படுவாளா என்று சுதந்திரமாக இருக்கத்தக்கதல்ல. பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்ல பதிப்பிச்சிருக்கா. இந்த தமிழ்நாட்டிலே தான் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா ஆட்சி செய்து போயிருக்கிறாங்க. தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது இரும்பு பெண்மணி அம்மா ஜெயலலிதாவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல பெண்கள் சுதந்திரமா இருக்கிற தகுதியே இல்லைன்னு சொல்லி மனு தர்மம் இருக்கலாமா? இதை தடை செய்யணுன்றதான் விடுதலை சிறுத்தை கோரிக்கை. அது மட்டும் அல்ல, இது மட்டும் சொன்னாங்களான்னா அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண்கள் ஆணின் அழகையோ வயதையோ பார்க்க மாட்டார்கள். அழகனாக இருந்தாலும் குருபியாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஆண்மகனாக இருந்தால் போதும் என்று அனுபவிப்பார்கள். இதோட ஒரு என்ன பெண்ணை கொச்சப்படுத்திட முடியும்? ஒரு கிழவனா இருந்தாலும் சரி, 15 வயசு பையனா இருந்தாலும் சரி, அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அனுபவிக்க நினைக்கிறவங்க தான் பெண்கள் அப்படின்ற. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோகம் 15 அத்தியாயம் 9 பெண்கள் ஆசைப்படுபவர்களாக சரண சித்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஆத்மார்த்தமான நட்பை எவரிடமும் வைக்க மாட்டார்கள். இந்த காரணங்களால் எளிதில் மனம் மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனம் மாறி கணவனிடம் பற்றுதல் நீங்கும் வாய்ப்பு அதிகம். குடும்ப உறவை சிதைக்கிறாங்க மறுநீதி மூலமா. அச்சா, அது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் அடுத்து ஸ்லோகம் 17 பெண்கள் படுக்கை ஆசனம் அலங்காரங்களுக்கு ஆசைப்படுபவர்கள், காம குரோதங்கள் வசப்பட்டிருப்பார்கள். காம குரோதங்கள் வசப்பட்டிருப்பார்கள், செய்யத்தகாத செய்பவர்களாகவும் துரோக பாவத்தொழில் செய்வார்கள் அப்படி சொல்லிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றேன், அந்த பெண்ணை பத்தி அடுத்து சொல்றாங்க. ஒரு பெண் 19 சொல்றாங்க, ஒரு பெண் கரம் பிடித்து கொடுக்கப்பட்ட தன் கணவனுக்கு இஷ்டமில்லாததை சிறிதேனும் மனிதன் நிறுத்திருந்தால் அதுவும் விபச்சாரமே ஆகும். யார் சொல்றது? மனு தர்மம் நீ இவங்க சொல்றது. இதை தடை செய்யு சொல்றோம் நாங்க. இன்னைக்கு புழக்கத்துல நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னா இன்றும் பல வழக்குகள்ல இதை கோட் பண்றாங்க. இன்னைக்கு நீதிபதிகள் இதை கோட் பண்றாங்க. இன்னைக்கு கோட் பண்றாங்க. நம்ம சொல்றது என்னன்னா, இந்த மனு தர்மத்தை சமூகத்திற்கு அநீதியான இந்த மனு தர்மத்தை இந்த காரணங்களால் நம்ம வந்துட்டு தடை சொல்லி சொல்றோம். இது தான் நீங்க நம்ம போராடிட்டு இருக்கோம். இது மட்டும் அல்ல, இந்த மனு தர்மத்தில் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், பகவத்கீதை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, சதுர்வர்ணம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகம்னு சொல்றதுன்னா, இங்க இந்துக்களுடைய அந்த காலமா எதை பார்க்கறாங்கன்னா, வேத காலம்னு ஒன்று பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதிகாச காலம்னு சொல்லி பார்க்குறாங்க. வேத காலம்னா ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்கின்ற 4 வேதங்கள், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்கின்ற 4 வேதங்கள் கோலோச்சிய காலம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 4 வேதத்தின் அடிப்படையில மக்கள் வாழ்ந்த காலம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வேத காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, புருஷ சூத்திரம்ன்ற பகுதியில பிராமணன் வாயிலிருந்து பிறந்தவன், சத்திரியன் தோளிலிருந்து பிறந்தவன், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தவன், சூத்ரன் பாதத்திலிருந்து பிறந்தவன் சொல்லி சொல்றாங்க. சரியா? ஆனால் இங்கே சமூகத்தில் இந்த 4 தவிர்த்து பஞ்சமன் என்று ஒரு தனியா ஒரு பிரிவா இருக்குது. வேத காலத்திலே அவர்ணம் வர்ணத்துக்கு எதிரானவர்கள், வர்ணத்தை பின்பற்றுபவர்கள், வர்ணத்திற்கு எதிரானவர்கள் அவர்ணவாதிகள். இந்த வர்ணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா பிராமணன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த கோட்பாட்டுக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கிறவர்கள், அந்த வர்ண கோட்பாட்டிற்கு எதிரான கருத்தை கொண்டிருப்பவர்களை அவர்ணவாதிகள் சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா
கௌதம புத்தர், சித்தார்த்தர், பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார் வழியிலே எங்கள் தலைவர் மேதகு மரியாதைக்குரிய எழுச்சி அவர்ணவாதி தான். வர்ணம் ஏற்றத்தாழ்வு ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொள்கையா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் பிரதான கொள்கை. சாதியை ஒழித்து சமத்துவம் படைப்போம். பெண்ணடிமை என்பது ஒழிக்கப்பட வேண்டும். பெண் அடிமைத்தனம் என்பது ஆணும் பெண்ணும் சமம். வர்க்க சிந்தனை அழிக்கப்பட வேண்டும். முதலாளி தொழிலாளி என்கின்ற வர்க்க சிந்தனை அழிக்கப்பட வேண்டும். வல்லாதிக்கம், சக்தி படைத்தவன் சக்தி இல்லாதவனை ஒழிக்க நசுக்குகின்ற முறை ஒழிக்கப்பட வேண்டும். இதான் விடுதலை சிறுத்தையுடைய பிரதான கொள்கைகள். ஆக சனாதனத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் விடுதலை சிறுத்தை கட்சியே. அதனாலதான் நம்ம மனு தர்மத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாங்க. ஆனா இப்போ மனு தர்மத்துல சில சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்க ஆதாரத்தோட எடுத்து காமிச்சு உண்மையிலே அது பொதுமக்களின் பார்வைக்கும் நேயர்களினுடைய முடிவுக்கும் விட்டுருவோம். ஆனா இதுல மனு தர்மத்துல பெண்களை இழிவுபடுத்துற விஷயம் இருக்குது, பாராட்டியும் கூட சில விஷயங்கள் இருக்குது. பெண்களை முதன்மைப்படுத்தியோ அவங்களை மேம்படுத்தியும் சொல்லிருக்கிறோம். அதெல்லாம் சொல்லாம இது மட்டுமே குறிப்பிட்டு சொல்றதுங்கிறது எந்த வகையில சரின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மனு தர்மத்தை நாங்களும் கூட முழுசா ஏத்துக்கல, மனு தர்மத்தை நாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த இடங்கள் தவறு இருக்குதோ அந்த இடங்கள்ல கூட நாங்க அதை தவிர்க்கலாம்னு தான் நினைக்கிறோம். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்த பிறகு பெண்கள் இன்னைக்கு பெருவாரியான சுதந்திரங்களை அனுபவிக்கிற பிறகு சாதிய கட்டுமானங்கள் தளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில், நிறைய கலப்பு திருமணங்கள் நடக்கிற இந்த காலகட்டத்தில், சாதி மறுப்பு திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமாக சட்டம் இயற்றி நடைமுறையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீண்டும் அந்த மனு தர்மத்தை படித்து காட்டுவதும் அதற்கு விளக்கம் அளிப்பதும் அது சரியா இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியா அவங்க கேட்கிறாங்க. இதை எப்படி? அற்புதமான கேள்வி. மனு தர்மம் இன்று நடைமுறையிலே இல்லை. சேலத்துல, இந்த சேலம் மாவட்டத்துல திருமலகிரி என்கின்ற பகுதியில சேஷகிரீஸ்வரர் என்கின்ற ஆலயத்துல 2019 வருடம் தான் பறையர்கள் கோயிலுக்குள் நுழைய முடிச்சு. 2019. 2016 வருடம் ஏப்ரல் மாதத்தில் பறையர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கோயில் எடுத்து மூடிட்டோம். இது சேலத்துல திருமலகிரி பகுதியில. சேலத்திலே கந்தம்பட்டி என்கின்ற பகுதியில திரௌபதி அம்மன் ஆலயத்துல 2006 பறையர்கள் அது வரைக்கும் கோயிலுக்கு நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தை முன்னெடுத்து பறையர்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகணும். சாமி கும்பிடுறதுக்காக கூட்டிட்டு போகல. முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்க யாரை விடவும் யாரும் குறைவானவர்கள் கிடையாது. யாரை விடவும் யாரும் குறைவானவர்கள் கிடையாது. யாரை விடவும் யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. இந்த பூமியில எல்லாருமே சமம் நிறுவுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் போராடிட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட பல கிராம கோயில்கள்ல பறையர்கள் நுழைய முடியாது, சக்கலிகள் நுழைய முடியாது, பல்லர்கள் நுழைய முடியாது. அதுக்காக இன்று வரை போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. சேலம் மாவட்டத்தில், நம்ம இருக்கிற சேலம் மாவட்டத்தில், சேலம் மாநகர பகுதியில் 2018 பறையர்களை கோயிலுக்குள்ளே விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தின் விளைவாக மேதக தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சினுடைய உத்தரவின்படுத்தல கோயில்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்குமே நீங்களே சொல்றீங்க கலப்பு திருமணம் நடக்குதுன்னு சொல்றீங்க. என்ன குதிரைக்கு மனுஷனுக்குமா நடக்குது திருமணம்? நாய்க்கு மனுஷனும் நடக்குதா? சாதி மறுப்பு திருமணங்கள். சாதி ஒன்று எப்படி வந்துச்சுன்றதான பிரச்சனையா? சாதி மறுப்பு திருமணம்னு வரும்போது சாதிக்கு ஆரம்பமே இதான் அந்த மனுதானே. சாதி மறுப்பு திருமணமும் நடக்குது, கலப்பு திருமணம் நடக்குதுன்னா தான் உளவியல் ரீதியா கீழ் சாதி மேல் சாதி என்கிற நிலை இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்க சொல்லி சொன்னா அந்த என்ன சொல்ல போனா கலோக்கியல் வாழ்வதில் சொல்றதுன்னா தட்டு நிறைய இலை நிறைய ஒரு தலவாழை அரைப்ப இலை பரப்பி இலை பூரா அறுசுவை உணவுகளையும் பரப்பி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இனிப்பு பதார்த்தத்தையும் பரப்பி அனைத்து வகையான சைவ உணவுகளை பரப்பி நடுவுல கொஞ்சம் மலத்தை அள்ளி வைத்தால், இன்னும் சொல்ல போனா அந்த இலை நடுவுல பீ அள்ளி வச்சா யாராவது சாப்பிட முடியுமா? இது போன்ற கடுமையான விமர்சனங்களை நீங்க இந்து மதத்துல தான் குறை சொல்றீங்க. இஸ்லாமிய மதத்துல கூட பெண்களுக்கு இன்னும் பரிதானிக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு கடுமையான தடைகள்லாம் இருக்குது. அவங்க கூட சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் நிலைமை இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு திராணி இருக்குதா?
துணிச்சல் இருக்குதா? ஏன் மீண்டும் மீண்டும் வந்து மனு தர்மத்தையே பிரிச்சு மேயறீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. இது என் வீடு, என்னுடைய வீடு, என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, இந்த குடும்பம். இந்த குடும்ப அமைப்புடைய ஒரு குடும்ப அமைப்புடைய எங்களுடைய தலைவர் மேதகு தலைவர் மரியாதைக்கு எழுத்தமிழர் அமைப்பாய் திரள்வோம்ல அழகா சொல்லியிருப்பாரு. மதம் என்று சொன்னால் குடும்ப அமைப்பு என்கின்றது சிறிய அமைப்பு, மதம் என்கின்றது ஒரு பெரிய அமைப்பு. இது குடும்பம். குடும்பம் ஒரே விஷயம் தான். நாங்க கேட்கறது என்னன்னா, நான் இந்து என்று நீ ஏற்றுக்கொண்டில்லை என்று சொன்னா இந்து தர்மத்திலே இருக்கின்ற குறைகளை நான் களையணும்னு நினைக்கிறத சரின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை எனக்கு இந்தி இல்லைன்னு சொல்லிடுங்க. பிரச்சனை எனக்கு அவங்களால பக்கத்து இதை பார்த்துக்க சொல்லி சொன்னா, இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களோ இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களையோ நான் வெளியாள்னு சொல்லல. ஆனால் அதே சமயம் அவர்கள் பெரியப்பாவோட சித்தப்பாவோட இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தனி கொடுத்தம் போயிட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற தனி கொடுத்துறதுக்கு ஒருத்தம் போயிட்டான், கிறிஸ்துவ மார்க்கம் என்கின்ற தனி கொடுத்துறதுக்கு ஒருத்தம் போயிட்டான். நானி நீ தான் இங்கே இருக்கிறான். இங்கே நீ எனக்கு இப்ப பண்ணுகின்ற கொடுமையை நிறுத்தணுன்றதான் என்னுடைய பிரதான கோரிக்கை இருக்க முடியும். நீங்க கேட்கறது எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏண்டா அவன் அடிக்கிறான், இவன் திட்டுறான், அதெல்லாம் நீ கேட்க மாட்ட. ஒன்னு அடிச்சா மட்டும் கேட்பியான்னா, என்ன அடிச்சா கேட்டுத்தானே அவனுக்கு வழி இழக்கத்தானே. அடிக்கின்ற உனக்கு வழி இல்லை, அடி வாங்குற எனக்கு தானே வழி. அப்ப நான் கேட்டுத்தானே தீரணும். என்ன அடிக்காத நான் நிறுத்துறா, என் மேல இழிவை சுமத்தாத நிறுத்து, என்னை கீழ்சாதி என்று சொல்லாத நிறுத்து. முதலில் உங்கள் மீதான தாக்குதலை நீங்க எதிர்த்து. ஆமா, எங்கள் மீதான தாக்குதல், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல். காலமா இன்னும் சொல்ல போனா, நான் எனக்கு ஆயிப்போச்சு 47 வயசு ஆயிப்போச்சு. இந்த 47 வயதுல நான் 5 வயதுல பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நானு என்று கல்வி பயில ஆரம்பித்தேனா அன்றிலிருந்து இன்று வரை இமயவர மணியனை கீழ்சாதின்னு சொல்லி இந்த உலக முத்திரை குத்திகை என்கின்ற அவமானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அவமானத்தை முதல்ல நிறுத்தணும் இல்லையா? அவங்களுக்காக அந்த அவமானம் இல்லாம இருக்கணும் இல்ல. அப்புறம் கீழ்சாதி நம்மள நான் எந்த வகையிலும் எவனோடும் குறைவானவன் அல்ல. சட்டக்கல்லூரி படித்திருக்கின்றேன். விடுதலை சிறுத்தை கட்சி என்கின்ற ஒரு ஜனநாயக அமைப்புல மாநில செயலாளராக இருக்கின்றேன். வழக்கறிஞர் தொழில் பண்றேன். தன்னிலை பெற்றவராக இருக்கின்றேன். எவனும் கையால் ஒரு என்ன சொல்றதுன்னா சுயமரியாதை கொண்டவனா இருக்கிறேன். ஆனா எனக்கு கீழ்சாதி தான். இன்னும் சொல்ல போனா உலகத்துல இருக்க ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பேத்கர் தான் எல்லா இடத்துல நம்ம துணைக்கு அழைச்சாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஸ்காலர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்கே இருக்கின்ற தீண்டாமை என்பது அடிமை முறையை விட கேவலமானதுன்றார். இங்கே இருக்கின்ற தீண்டாமை என்பது உலகத்தில் இருக்கின்ற அடிமை முறையை விட கேவலமானதுன்றார். ஏன்னா ஒரு அடிமையானவன் கடுமையாக உழைத்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது வேறொரு நபர் இப்போ ஒரு அடிமையை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சானா காப்பாற்ற முடியும்னு சொல்றது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிமையை பராமரிக்க வேண்டிய கடமை முதலாளிக்கு இருக்குன்னு சொல்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அடிமைகளை பராமரிக்க வேண்டிய கடமை முதலாளிக்கு இருக்குது. ஏன்னா அடிமையை சொத்தா பாவிக்கிறான் முதலாளி அப்படின்றாங்க. ஆனா இங்க தீண்டாமையில எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் பிறக்கின்ற குழந்தைகள் மீது கொண்டு உட்பட தீண்டாமை இங்க திணிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. எனக்கு இல்ல, என்னுடைய மகன் இருக்கிறான், அவனு அடுத்த வருடம் வழக்கறிஞர். அவனுக்கு பிறக்கின்ற மகனுக்கு பிறக்கின்ற மகனையும் இங்கே கீழ்சாதி என்கின்ற இனிமே இந்த மனு தர்மம் சுமத்தி வச்சிருக்கு. இந்த சனாதன தர்மம் சுமத்தி வச்சிருக்குது. அதை தொடக்கி வேண்டிய கடமையா முன்னாடி இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாடி இருக்குது. என் தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் முன்னாடி இருக்குது. இதை அத்தனை விடுதலை சிறுத்தைகள் உள்வாங்கி கொண்டுதான் எங்கள் தலைவருடைய காலத்துல இந்த இறுதி யுத்தத்திற்கு தீர்வு கிடைச்சா நாங்கள் களத்துக்கு வந்துருக்கோம். இன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராக ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு கட்டமைப்பு ரீதியாகவும் நீங்க ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ இது மாதிரி தானே இப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது தானே. அப்போ ஏன் மீண்டும் மீண்டும் அப்போ நீங்க நேரடியாக சாதி ரீதியாக பாதிப்பு உங்களுக்கு இருக்குதா என்ன? சூப்பர், அருமையான கேள்வி. இன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் கேள்வி நீங்க கமலஹாசன் இருந்து ஆரம்பிச்சீங்க. கமலஹாசன் இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஒருத்தர் சொல்றாரு, காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஐஜி மௌரியாவை தான் அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். மௌரியா என்கின்ற ஒரு காவல் உயர் அதிகாரி, ஐஜியா இருந்து ரிட்டையர் ஆனவர்.
அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்ல, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். நல்லா கவனிக்க, பல்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். ஐபிஎஸ் ஆபீசரா ரிட்டையர் ஆயிட்டாரு. இமயவர்மன் வழக்கறிஞர். இமயவர்மன் வழக்கறிஞர். ஆனா இன்னும் கூட என்னை தங்கதுரை என்ன சொன்னார் அப்படின்னா, நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம். தங்கதுரை என்ன கோட் பண்றதை இன்னைக்கு அப்படிதானே கோட் பண்றீங்க. எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மனு தர்மம் தடை செய்யப்பட்டால் தான் இந்த மனு தர்மம் இன்னைக்குதான் வருது, பதில் வர ஆரம்பிக்குது. எவனெல்லாம் மனு தர்மத்தை தூக்கி கொண்டாடினானோ, எவனெல்லாம் மனு தர்மத்தை பாதுகாத்தானோ, எவனெல்லாம் மனு தர்மம் தான் இந்து மதத்தின் ஆதாரம் பிம்பனானா, அவன் அத்தனை பேருமே எழுச்சி தமிழர் மேதகு மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் குரல் கொடுத்த பின்னாடிதான் மனு தர்மத்துல நிறைய விஷயம் பொய்யா இருக்கு, தப்பா இருக்குது. இன்னைக்கு தானே ஒத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் குறிப்பதற்கு காரணம்னா, நீங்க வந்து உங்களுடைய வலைதளங்களை பதிவெல்லாம் பாக்குறப்போ பறையர் அப்படிங்கிறவர்கள் வந்து தாழ்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு தானே சொல்றீங்க. தங்கதுரையை தனிப்பட்ட முறை நான் கோவப்படல, இந்த சமூகத்தின் பார்வையாக தங்கத்துடைய பார்வையை நான் பாக்குறேன். சமூகத்துடைய பார்வையா, சமூகத்தின் பிரதிநிதியாகத்தான் தங்கத்துடைய பார்வையை நான் பாக்குறேன். அதே மாதிரி இப்ப நீங்க என்னுடைய புத்தகம் மறைக்கப்பட்ட பறையர் வரலாறு புத்தகத்தையும் என்னுடைய தனிப்பட்ட இமயவர்மன் இந்த கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, என் புத்தகத்தில் நான் அழகா சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களே பறையர்கள் என்ற அன்று வந்துட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களவாதிகள் பறையர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இப்ப ரொம்ப சிம்பிளா திருமாவளவன் மனு தர்மத்தை தடை செய்ய சொல்றதுனால அப்படின்றதுனால, மனு தர்மத்தில இவ்வளவு கொச்சையாக பெண்களை கொச்சைப்படுத்திருக்கிறான்னு உணர்ந்தும் கூட இதுல இருக்க கொச்சை திரும்பி விட்டுட்டு திருமாவளவன் பெண்களை கொச்சைப்படுத்துறாரு. அவர் மேல் நடவடிக்கை குஷ்பு கூட மன்னிப்பு கேட்கணும். அதுதான், யார் மன்னிப்பு கேட்கணும்? மனு தர்மத்தை எவனா தூக்கி கொண்டவனோ அவன் தானே மன்னிப்பு கேட்கணும். எரிக்கப்பட வேண்டியது மனு தர்மம் தானே. குஷ்பு ஒத்துக்கிறாங்களா? ஒரு நான் கேட்கிறேன், குஷ்பு வந்துட்டு ஒரு பெண், ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஆணானவன் தன் தாய் கூட, தன்னுடைய சகோதரி கூட, தன்னுடைய மகன் கூட தனியாருக்கு கூட குஷ்பு ஒத்துக்கிறாங்களா? தைரியம் இருக்குதா குஷ்பு வந்துட்டு ஆமா இருக்கக்கூடாது, தப்பு நடக்கும்னு சொல்லிட முடியுமா? அவங்க திருமாவளவன் தெளிவா படிக்கணும்னு தான் சொல்றாங்க. தெளிவா, ரொம்ப சிம்பிளா மேதகு மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் படிச்சதுனாலதான் இந்த களத்துல நிக்கிறாரு. தயவு செய்து மரியாதைக்குரிய மேதகு எழுச்சி தமிழர் அவர்கள் குஷ்பாக்காக பேச வேண்டிய தேவையில்லை. என்னை போன்றவர்கள் இருக்கணும். அக்கா ஒரு இடத்தையும் நேரத்தையும் பிக்ஸ் பண்ணாங்கன்னு குஷ்பாக்கா பிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த புத்தகத்தோட வருகின்றேன். இந்த புத்தகத்தோட வருகின்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்க உங்களுடைய பொருளாக நான் பார்க்கல, எல்லா பலரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் மனு தர்மத்தில் அது சொல்லல, கொண்டு வாங்க, மொழிபெயர்ப்பு தப்பா பண்ணிட்டாங்க. எது உண்மை கொண்டு வா, ஒரிஜினல் எது கொண்டு வா, பேசுவோம். இதெல்லாம் பேன் பண்ண, இதெல்லாம் பொய்ன்ற தப்புன்றியா, எல்லாம் பேன் பண்ணி எரிச்சிருவான். நானே மோட கொடுக்குறேன், நானே வச்சு பட்டி கொண்டு வரேன், பத்த வச்சு கையில கொடுக்குறேன், எரிச்சிருவேன். ஒரிஜினல் இருக்கிறத கொண்டு வா, நானும் சேர்ந்து ஒத்துக்கிறேன், நியாயமா இருந்தா. தலைவர் அவரும் அப்படிதான் சவால் விட்டுருக்காரு. வழக்கை சந்திக்கிறதையும் தாண்டி ஒரிஜினல் இருக்கிறத கொண்டு வாங்க, இந்த சமூகத்துக்கு ஏற்படுகிறத நாங்களும் சேர்ந்து ஒத்துக்கிறோம். எங்க முன்னாடி இருக்கிற விஷயத்த முன்னாடி வச்சிருந்தோம், குப்பை நாங்க காட்டிட்டோம், இது மழம்னு நாங்க சொல்லிட்டோம். இது எரிக்க வேண்டியது, தடை செய்யப்பட வேண்டியது நாங்க சொல்லிட்டோம். இல்ல இது பொய் அப்படின்னா, அப்ப நான் சொல்றது நீ ஒத்துக்கணும் தான் அர்த்தம். இங்க இருக்கிறது மழம்னு நீ ஒத்துக்கணும் தான் அர்த்தம். அப்போ ஏன் பெண்கள் வந்து இப்போ பிஜேபியில் இருக்கிற பெண்களுக்கு அந்த போதிய விழிப்புணர்வு இல்லை, அதனால தான் திருமாவளவனை சரியா புரிஞ்சிக்கல, அல்ல கட்சி தலைவர்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டு பெண்கள் வந்து திரும்ப திரும்ப மனதை புண்படுத்தி விட்டார்கள், எங்க மனம் புண்ணாகிவிட்டது, இந்து பெண்களை புண்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுங்கிறது, அப்போ தலைவர்கள் அந்த பெண்களுக்கு சரியான பயிற்சி அளிக்கலையா, விளக்கம் அளிக்கலையா, இல்ல பெண்கள் இன்னும் புரிஞ்சிக்கலையா? நீங்க என்ன சொல்றீங்க? அற்புதமான கேள்வி. என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, இங்கே இருக்கிற இன்னும் சொல்ல போனா பாஜகவில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்ல பெண்களே இல்லை, அது வேற விஷயம். ஆர்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெண்களே கிடையாது. ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கான பயிற்சி முகமே இது வரைக்கும் இல்ல. வேணா தெரிஞ்சுக்கிட்ட போய் கேளுங்க. பாஜகவை சேர்ந்து இன்று போராட்ட களத்துக்கு வருவதாக சொல்லி கேள்கின்ற ஒவ்வொரு சகோதரியிடமும் பாருங்க, சகோதரன் தான் சொல்ல சொன்னாங்க, அவர்கள் தவறான வழியிலே போகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து விடுதலை செலுத்துங்கள் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது.
குரல் இல்லாதவர்களுக்கு குரல் விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் தான். அந்த சகோதரிகளுடைய உரிமைக்காக வேண்டிதான் நீங்க நம்ம பேசிட்டு இருக்காரு எங்களுடைய தலைவர் அவர்கள். அந்த சகோதரிகள் உண்மை உணர்ந்திருந்தாலுமே கூட அரசியல் காரணத்துக்காக வந்திருக்கிறாங்க, களத்துக்கு வராங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நீங்க கேட்ட அந்த சகோதரி குஷ்பு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத கதை உண்டு. பாஜக காரர்களால் கண்ணீர் விட்டு அழுத கதை உண்டு. சகோதரி குஷ்பு வந்து கண்ணீர் விட்டு அழுத கதை உண்டு. எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொல்லிருக்காங்க. இன்று நான் நேருக்கு நேர் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் யாராக இருந்தாலுமே பாதிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயார். எது உண்மைன்னு சொன்னீங்களோ அதை எடுத்துட்டு வாங்க. நீங்க சொல்கின்ற மனு தர்மம் இதுதான் உண்மையான மனு தர்மம்னா எடுத்துட்டு வா, வைப்போ பொதுமக்கள் மாடு வைப்போ. நீ சொல்வது உண்மைனா நானே ஏத்துக்கிறேன், சமூகத்திற்கு ஏற்புடைய கருத்துனா நானே ஏத்துக்கிறேன். இது தப்பு, இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க தானே இந்த மனு தர்மம் தவறான விஷயம் ஒத்துக்கிறாங்கல்ல. இந்த மனு தர்மம் இந்த மனு தர்ம சாஸ்திரம் தவறா இருக்குது, இதுல இருக்கிற மொழிபெயர்ப்பு என்பது தவறுன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? இத பூரா தடுத்துக்கலாம். தவறான மொழிபெயர்ப்பு ஏன் வச்சு தடை செய்ய எந்த கடையில வர வேண்டாம்னு சொல்லிடுவோம். தமிழக அரசு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டோம், இந்த மனு தர்மம் சாஸ்திரத்தை எந்த புத்தக கடையிலுமே விற்பனை செய்யக்கூடாது. ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுத்ததாகட்டும், அல்ல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பேசியது தவறு அப்படின்னு கையில் எடுத்துக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், ரெண்டு கட்சிகளுமே அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் தங்களுடைய விளம்பரத்துக்காகவும் தான் இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அருமையான கேள்வி. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கிபி 2004 இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கிபி 1999 முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் பாதை திருடர் பாதை, தேர்தலுக்கே வரமாட்ட அரசியல் பாதைக்கு வந்து என்று சொன்னால் சமரசமாக வேண்டியிருக்கும். யுத்த களத்தில் சமரசம் வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் யுத்த களத்திற்கு வந்தவங்க, சமூகத்திற்கு எதிரான அவலத்தை தீர்ப்பதற்காக யுத்த காலத்திற்கு வந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். 1999 மூப்பனார் ஐயா எங்களுடைய தலைவரை சந்தித்து அரசியலுக்கு வாங்கல், ஜனநாயக பாதைக்கு வாங்கல், அரசியல் அதிகாரமே பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்க வந்தாங்க. எங்களுடைய தலைவர் இதே தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவர், வெளியே வந்தவர் விடுதலை சிறுத்தை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் போய் பாராளுமன்ற உறுப்பினர், அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய அடிப்படை கொள்கை எளிய மக்களுக்கான அதிகாரம், அடித்தட்டு மக்களுக்கான ஜனநாயகம். அது எப்ப நடக்கும்? சனாதனத்தை அளித்தால் மட்டுமே சமூகத்திற்கு தீர்வு கிடைக்கும். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நோக்கம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதேதான் எழுச்சித்தமிழன் திருமாவளவன் ஆரம்பித்து வைத்த யுத்தம் அல்ல இது. புத்தருடைய காலத்திலே உருவாடுச்சு. மேலை நாடுகள்ல காரல் மார்க்ஸ் இதை கையில எடுத்தார், இந்தியாவிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் இதை கையில எடுத்தார், தமிழகத்திலே தந்தை பெரியார் கையில எடுத்தார். இவருடைய தொடர்ச்சியாக இன்று 2ஆம் புரட்சியாளர் எம்மின தலைவர் எழுச்சித்தமிழன் திருமாவளவன் இன்று கையில எடுத்திருக்கின்றார். இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. பாஜக